அனைவருக்கும் வணக்கம். இந்த அற்புதமான விழாவை ஏற்பாடு செய்திருக்கிற படைப்பு அமைப்பிற்கு என்னுடைய முதற்கண் வணக்கம், நன்றி. இலக்கிய உலகில் படைப்பு கர்த்தாக்களுக்கு மத்தியிலே மேடையில் வீற்றிருக்கிற சான்றோர் பெருமக்களுக்கு இடையிலே நானும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறேன் என்பதில் எனக்கு உள்ளபடியே மிக பெருமையாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது, நிறைவாக இருக்கிறது. நானும் என்னுடைய இள வயதிலே பேச்சு போட்டிகளிலே பங்கேற்று பேசியிருக்கிறேன். கைத்தட்டுற அளவுக்கு பரிசெலாம் வாங்கினதில்லை. முதலாக நான் பேசும்போது ஒரு பேச்சு போட்டியில் கலந்து கொண்டு மேடையிலே நிற்கும்போது கைகள் கால்கள் இதெல்லாம் வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார், பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்குன்ற மாதிரி. பேஸ்மெண்ட் ரொம்ப வீக்காக தான் இருந்தது. சரியாக என்னாக பேச முடியல. மிகவும் தயக்கம், கோர்வையாக என்னால் பேச முடியவில்லை. நான் கீழே இறங்கிய போது என்னுடைய ஆசிரியர் சொன்னார், கவலைப்படாத தம்பி, வைரமுத்து ஒரு பேச்சு போட்டியில் வைரமுத்தை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்டார். வைரமுத்து ரொம்ப சிறப்பாக பேசுவார். அவரை மாதிரி யாரும் கவித்துவமாக கவிநடையோட ஒரு உரை வீச்சை நிகழ்த்த முடியாது என்பது என்னுடைய கருத்து அப்படின்றத எனக்கு அந்த வயசில் தெரிந்த மொழியிலே நான் சொன்னேன். அப்போது என்னுடைய ஆசிரியர் சொன்னார், வைரமுத்து தன்னுடைய நூலில் பதிவு செய்திருக்கிறார், அவர் பள்ளி பருவத்திலே ஒரு பேச்சு போட்டியிலே கலந்து கொண்டார். அங்கே அவருக்கு வினோபாவை பற்றி பேச சொல்லி தலைப்பு. அவர் பேச தொடங்கி வினோபாவுக்கு 14 மொழிகள் தெரியும் என்று சொன்னார். அடுத்து என்ன என்பது அவருக்கு மறந்து போய்விட்டது. அதனால் வினோபாவுக்கு 14 மொழிகள் தெரியும் என்பதை 14 முறை சொன்னார். ஆனால் இன்றைக்கு இங்கே இந்த மாணவர்கள் பேசுவதை கேட்கும்போது உண்மையிலேயே மிகவும் ஆச்சரியமாக இருந்தது மட்டுமன்றி, வருங்கால சமுதாயம், மாணவர்கள் சமுதாயம் எந்த அளவிற்கு துடிப்பாகவும் எழுச்சியாகவும் ஆற்றல் மிக்க மாணாக்கர்களாகவும் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது உள்ளபடியே பெரிய மகிழ்ச்சி. அந்த மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த படைப்பு குழுமத்திற்கு என்னுடைய நன்றியை நான் இந்த நேரத்திலே காணிக்கையாக்குகிறேன். இலக்கியம் என்ற கலை வடிவம் ஒரு மனிதனுக்குள் செய்கிற ஆக சிறந்த ஆற்றல் உருவாக்கம் என்பது மானிட சமூகத்தினுடைய வரலாற்றிலே நாம் தொடர்ச்சியாக கண்கூடாக பார்த்து கொண்டு பதிவு செய்து கொண்டு வருகிற ஒரு நிகழ்வு. இலக்கியம்தான் மனிதனை மனிதனாக்குகிறது. இங்கே பேசும்போது சொன்னார்கள், சிறைச்சாலைகளுக்கு நீங்கள் நூல்களை வழங்குவதன் மூலமாக அங்கே இருக்கிற இல்லவாசிகளை எழுத்தாளர்களாக, படைப்பாளிகளாக நீங்கள் மாற்ற உதவி செய்ய வேண்டும் என்று. என்னுடைய கருத்து, அவர்கள் எழுத்தாளர்களாக, படைப்பாளிகளாக மாறுகிறார்களோ இல்லையோ, நிச்சயம் மனிதர்களாக மாறுவார்கள். இந்த சிறைச்சாலைகளுக்குள்ளே இருக்கிற நூலகங்கள் ஏற்கனவே இருக்கின்றன. அந்த நூலகங்களில் புத்தகங்களும் இருக்கின்றன. ஆனால் அது குறைவான எண்ணிக்கையில் இருக்கிறது. படித்த நூல்களை திரும்ப திரும்ப இல்லவாசிகள் படிக்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. இதற்கான ஒரு மாற்றத்தை, ஒரு தேவையை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று யோசித்த போது நாங்கள் புத்தக கண்காட்சியிலே பங்கேற்று அங்கே எல்லோரும் தங்களுடைய புத்தகங்களை விற்பனை செய்வதற்காக அரங்கங்கள் அமைப்பார்கள். நாங்கள் புத்தகங்களை பெறுவதற்காக ஒரு அரங்கம் அமைத்தோம். இந்த யோசனையை எங்களுக்கு வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மற்றும் எங்களுடைய துறையின் அமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்வை பொதுமக்கள் மத்தியிலே கொண்டு சேர்க்க வேண்டும், இப்படி ஒரு செயல்பாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை எல்லோருக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள்
தன்னிடம் உள்ள 1500 புத்தகங்களை ஒரு நிகழ்ச்சியிலே எங்களிடம் ஒப்படைத்தார். அது செய்தியாக வெளியானது. அதற்கு பின்னால் எல்லோரும் தங்களிடம் உள்ள புத்தகங்களை, குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை, படிக்கிறவர்கள் படிக்காதவர்கள் எல்லோரும் தங்களுடைய புத்தகங்களை எங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறார்கள். இதுவரைக்கும் நாங்கள் 2 லட்சத்திற்கு மேற்பட்ட புத்தகங்களை நன்கொடையாக பெற்றிருக்கிறோம். எங்களுடைய அனைத்து சிறைகளிலும் நூலகங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாக நம்மளுடைய படைப்பு குழுமத்திலிருந்து எங்களை அணுகி 5 லட்சம் புத்தகங்கள் திரட்ட வேண்டும் என்று முடிவு செய்து அந்த பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காணொலியிலே பார்த்தது போல சிறைச்சாலைகளில் இருக்கிற நூலகங்களை மிகவும் சிறப்பாக மேம்படுத்தி கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் வாசிப்பும் புத்தகமும் ஒரு மனிதனை மிக சிறந்த மனிதனாக மாற்றும் என்பதில் ஐயமில்லை. ஆனால் அதே வேளையிலே ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். காகிதங்கள் கூட ஆயுதங்களாய், கவிதைகள் கூட ஆயுதங்களாய் வந்தால் அங்கீகரிப்போம், வெறும் காகிதங்களாய் வந்தால் கவனமாய் புறக்கணிப்போம். இது என்னுடைய கவிதை அல்ல, என்னுடைய பேராசிரியர் பொன் செல்வ கணபதி என்பவருடைய கவிதை. கைது செய்யப்பட்ட நாயங்கள் என்ற தலைப்பிலே 70களில் எழுதின கவிதை புத்தகத்தில் இந்த கவிதை இருக்கிறது. அந்த வகையில் நாம் நூல்களை படிக்க வேண்டும். படிக்கும்போது கொஞ்சம் தேர்வு செய்து படிக்க வேண்டும். மிக சிறந்த அறிஞர்கள், சான்றோர்கள் அனைவரும் அதிகப்படியான நூல்களை படித்திருக்கிறார்கள். தங்களுடைய கடைசி மூச்சு வரை படித்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எந்த நூலை படிக்க வேண்டும், எந்த கருத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை தீர்மானித்து அந்த வகையிலே படித்ததினால் அந்த கருத்துக்கள் அவர்களுடைய மனதிலே, அவருடைய வாழ்க்கையிலே தாக்கத்தை ஏற்படுத்தி, அந்த தாக்கம் சமூகத்திலே ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த வகையில் வாசிப்பு கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று என்னுடைய தாழ்மையான கருத்தை இங்கே கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.